வணக்கம் வெல்கம் பேக் டு இது மேக்கிங் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ கைஸ், நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நெருப்பட்டி லைட்டர். ஸோ நெருப்பே இல்லாத எப்படி ஒரு காயினை வச்சு மட்டும் பார்த்தீங்கன்னா மெழுகுவர்த்தி எப்படி எரி வைக்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அண்ட் இதை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராங்க்கும் பண்ணலாம். அது மட்டும் இல்லாத இது அடுத்தவங்களுக்கு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் ட்ரிக்கு மாதிரி இருக்கும். ஆனால் இது பின்னாடி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சயின்ஸ் தான். அண்ட் இதை தான் நம்ம இன்றைக்கி எப்படி செய்யுதுன்னு சொல்லி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக எப்படி நெருப்பட்டி லைட்டர் எதுவுமே இல்லாத நெருப்பு உருவாக்குறதுன்னு சொல்லி சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் மாதிரி இப்போ நான் பண்ணி காமிக்க போகிறேன். ஆனால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்லாம் வச்சு நம்ம க்ளூகன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெர்மோகால் கட்டெல்லாம் எப்படி செய்யுதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோட லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்ல இருந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு பீஸ் ஒயர் மட்டும் எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த ஒயரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நெருப்பட்டி குச்சி மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ குச்சி மட்டும் இருந்தால் ஒரே ஒரு குச்சி மட்டும் இருந்தால் போதும். அண்ட் இந்த குச்சியில் பார்த்தீங்கன்னா அந்த மருந்து மேலே சின்னதாக சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு நாட் மாதிரி போட்டுக்கோங்க. அண்ட் நாட் போட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டரி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேப்டாப் பேட்டரி எடுத்துக்கிறோம். இதோட வோல்ட் பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட். அதே மாதிரி 2600 mAh. ஸோ mAh அதிகமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இதில் பவரும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அண்ட் இதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 வோல்ட் பைக் பேட்டரி கூட எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டீல் ஸ்க்ரப் ஒயருக்கு பதிலாக நிக்ரோம் ஒயரையும் யூஸ் பண்ணலாம். ஸோ நிக்ரோம் ஒயர் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கொஞ்சம் நல்லாவே தரும். அது மட்டும் இல்லாத நிக்ரோம் ஒயரோட பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்க்ரப் ஒயர் கொஞ்சம் காஸ்ட் கம்மி தான். அண்ட் ஸ்டீல் ஸ்க்ரப்போட ரெண்டு ஒயரையும் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரியோட கனெக்ட் பண்ணும்போது ஸோ ஸ்டீல் ஸ்க்ரப் ஒயர் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகும். ஸோ ஹீட் ஆகும் போது பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு குச்சும் எரிய ஆரம்பிக்கும். அண்ட் இந்த மெத்தட் வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு மெழுகுவர்த்தி எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் பெரிய சைஸ் மெழுகுவர்த்தியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஆணியை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த மெழுகுவர்த்தியோட சென்டரில் இந்த மாதிரி லைன் போட்டுனே வாங்க. அண்ட் இந்த மாதிரி ஸோ லைன் மட்டும் போல அதையும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தீங்கன்னா அதை நோண்டி எடுக்கணும் மெழுகலாம். அண்ட் இது எதுக்காகனா சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒயரை வைக்க போகிறோம். ஸோ அந்த ஒயர் வைக்கிற அளவு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நோண்டி எடுத்துக்கோங்க. அண்ட் நோண்டி எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற ஒயரை பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் வச்சு பாருங்கள் கரெக்டாக ஃபிட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி. ஸோ ஃபிட் ஆகலாம் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒயர் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் சின்னதாக இருக்கிற ஒயராக பார்த்து எடுத்துக்கோங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஒயராக வைக்கிற மாதிரி நோண்டி எடுத்துக்கோங்க. அண்ட் நம்மளது பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக இருக்குது. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸோ அந்த 2 ஒயரையும் எடுத்துக்கோங்க. இந்த 2 ஒயரையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ அந்த ஸ்டீல் ஸ்க்ரப் ஒயரோட கனெக்ட் பண்ணோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு பீஸ் ஸ்டீல் ஸ்க்ரப் ஒயர் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஒயரை பார்த்தீங்கன்னா அந்த 2 ஒயரையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ 2 எட்ஜஸ்லையும் பார்த்தீங்கன்னா 2 ஒயரையும் கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டீல் ஸ்க்ரப் ஒயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன பீஸாகவே எடுத்துக்கோங்க. ஸோ பெருசாக எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ சின்னதாக எடுத்திங்கன்னா ஹீட் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ஹீட் ஆயிரும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துட்டோம். ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நெருப்பட்டி குச்சி ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ ஆனால் இந்த குச்சை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே தான் அந்த ஸ்டீல் ஸ்க்ரப் ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த மருந்து மேலே படுற மாதிரி ஸோ ஒரு நாட் மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ சுற்றி விட்டுருங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த மருந்து மேலே படணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹீட்டாகி எரியும். ஆனால் அந்த மருந்து மேலே பட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒயரெல்லாம் ஸோ சுற்றி டேப் அடிச்சு விட்ருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ கீழே விழாது. ஸோ அந்த ஸ்டீல் ஸ்க்ரப் ஒயர் பார்த்தீங்கன்னா கலண்டு விழாது. அந்த டேப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேப் போட்டு ஒட்டியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த ஒயர் பார்த்தீங்கன்னா கலண்டு விழாது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம அந்த நோண்டி வச்ச மெழுகுவர்த்தி எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த மெழுகுவர்த்தியில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ நான் எந்த மாதிரி ஃபிட் பண்ணுறேனோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் ஃபிட் பண்ணுங்கள். ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மேலே லைட்டாக அந்த மாதிரி மெழுகெல்லாம் பார்த்தீங்கன்னா உருக்கி ஒட்டி விட்டுருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ டேப் போட்டு ஒட்டினீங்கன்னா ஸோ அந்த டேப் ஒட்டினது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அப்படியே தெரியும். மெழுகுவர்த்தி உருக்குனீங்கன்னா ஸோ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா மெழுகுவர்த்தி மாதிரியே தான் இருக்கும். அண்ட் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா மெழுகுவர்த்தி மாதிரியே தான் இருக்கும். அண்ட் அந்த ஒயர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உள்ளே ஸோ அந்த மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா மெழுகுவர்த்தி உருக்கிட்டோம். அண்ட் இப்போ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பராகவும் இருக்குது, லுக்காகவும் இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி தான் இருக்குது. ஸோ எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல. அண்ட் இதை நிற்க வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஒரு ஸ்டாண்ட் மாதிரி பண்ணணும். ஸோ நிற்க வைக்கிறதுக்கு பேட்டரியெலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே மறைச்சி வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி செய்யலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சோப்பு டப்பா எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சோப்பு டப்பா பார்த்தீங்கன்னா பிரித்து அண்ட் இது ஆப்போசிட்டாக மறித்து பார்த்தீங்கன்னா திரும்பி நம்ம பாக்ஸ் மாதிரி பண்ணணும். ஏன்னா அந்த மேலே இருக்கிற எழுத்தெல்லாம் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி பண்ணிக்கோங்க திருப்பியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே ஸோ ஒரு ஓட்டை போட்டுட்டு இந்த மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக விட்டுருங்க. அந்த மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டை வந்து ஸோ கரெக்டாக அந்த மெழுகுவர்த்தி ஃபிட் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓட்டை போட்டுக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெழுகுவர்த்தி எல்லாமே இதில் நம்ம ஃபிட் பண்ணிடலாம். ஸோ அந்த மெழுகுவர்த்தியோட ஒயரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளே விட்டு அந்த மெழுகுவர்த்தியை மேலாக்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிற்க வச்சுருங்க.
அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மெழுகுவர்த்தி நிற்க வச்சுட்டோம். ஸோ பக்காவாக பார்த்தீங்கன்னா நிற்கிது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம பேட்டரி கனெக்ஷன்லாம் கொடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காயின் எடுத்துக்கோங்க. ஸோ எந்த காயின் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸோ ₹1 ₹2 எந்த காயினாக இருந்தாலும் ஓகே. அண்ட் இந்த காயினை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சு சுற்றியும் பார்த்தீங்கன்னா பென்சிலில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் பென்சிலில் மார்க் பண்ணிட்டு வேட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆணி அப்படின்னா குத்துற மாதிரி ஸோ ஓட்டை போடுற மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஓட்டை போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஓட்டை எதுக்காகனா இந்த ஓட்டை வழியாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒயரை கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ ஏதாவது ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. அந்த ஒயரை பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டை வழியாக ஸோ இந்த ஒரு வாட்டியில் பார்த்தீங்கன்னா உள்ளே விட்டு இன்னொரு வாட்டியில் பார்த்தீங்கன்னா வெளியே எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துருங்க. அண்ட் வெளியே எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இப்படி மேலாக இழுத்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் நல்லா பெருசாகவே வரும். அண்ட் இது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அந்த இன்சுலேஷன்லாம் மேலே இருக்கிற இன்சுலேஷன் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. அண்ட் ரிமூவ் பண்ணிட்டு வேட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஒயர் வெளியே போகாத மாதிரி பார்த்தீங்கன்னா கம் போட்டு ஸோ க்ளூ அப்ளை பண்ணி அப்படி இல்லைனா ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கோங்க. அண்ட் ஒட்டினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு டேப் பீஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த டேப் பீஸை பார்த்தீங்கன்னா நான் எந்த மாதிரி ஒட்டுறனோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் ஆடாத மாதிரி ஒட்டிக்கோங்க. அந்த காப்பர்லாம் இது பார்த்தீங்கன்னா அந்த காப்பர் வெளியே வந்துட்டு அந்த இன்சுலேஷன் மேலே இருக்கிற இன்சுலேஷன் மட்டும் அந்த மாதிரி டைட்டாக ஒட்டிக்கோங்க. அந்த டேப்புக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபெவிக்விக் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நான் எந்த மாதிரி ஒட்டுறனோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கரெக்டாக ஒட்டிக்கோங்க. அண்ட் ஒட்டினதுக்கு அப்புறமா பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விட்ச் மாதிரி தான். அதாவது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிற மாதிரி ஒரு பொருள் அந்த 2 ஒயரையும் டச் பண்ணுற மாதிரி வச்சோம்னா ஸோ ஸ்விட்ச் மாதிரி பார்த்தீங்கன்னா அது வேலை செய்யும். அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம காய்ந்த வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்கள் லேப்டாப் பேட்டரியும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 12 வோல்ட் பைக் பேட்டரியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு வேட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. ஸோ அந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா ஆடாத மாதிரி இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி உள்ளே வச்சு ஒட்டிடுங்க. ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற டப்பாவையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. அண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஒயர் கனெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துங்குதா இல்லையான்னு சொல்லி ஒரு டைம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மெழுகுவர்த்தி எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இதை பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறது தான் மிச்சம். ஸோ டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லிடுறேன். அண்ட் நம்ம ரவுண்ட் போட்டுக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம காயின் வச்சுனா எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா பாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பாஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற அந்த nicrome ஒயர் ஹீட் ஆகி பார்த்தீங்கன்னா ஸோ அதாவது இந்த ஸ்டீல் ஸ்க்ரப் ஒயர் ஹீட் ஆகி அந்த நெருப்பு குச்சி பார்த்தீங்கன்னா எரிய ஆரம்பிச்சிடும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த கேண்டில் எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் ஆகும். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிடுறேன். அண்ட் இதை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராங்க் கூட பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களை யாரையாவது பார்த்தீங்கன்னா நைட் டைமில் ப்ராங்க் பண்ணலாம். இந்த மெழுகுவர்த்தி பார்த்தீங்கன்னா தானாகவே எரியிற மாதிரி நம்ம காயின் யூஸ் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்விட்ச் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம எது காயின் யூஸ் பண்ணோம்னா பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு செஞ்சு காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்விட்சுக்கு பதிலாக நம்ம காயின் யூஸ் பண்ணோம். நீங்கள் ஸ்விட்ச் கூட பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்விட்ச் போடும்போது பார்த்தீங்கன்னா தானாகவே எரியும். நைட்டில் இருட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவங்க பயந்துருவாங்க. ஸோ இந்த ப்ராங்க் பண்ணுறத கூட பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். சூப்பராகவே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். அண்ட் அதே மாதிரி நம்ம காயினும் ஸ்விட்சும் வச்ச இடத்துல ஸோ RC சர்க்யூட் போர்டு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணுற அந்த சர்க்யூட் போர்டு டிரான்சிஸ்டர் ரிசீவர் கூட பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த மாதிரினா நம்ம ரிமோட் கண்ட்ரோல் எப்படி ரிமோட் மூலிமா ஆப்ரேட் பண்ண முடியுமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை நம்ம ரிமோட் மூலிமா கூட பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுற மாதிரி செய்யலாம். ஸோ அதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஸ்விட்ச் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம செஞ்சு காமிச்சோம். நீங்கள் அந்த மாதிரி கூட பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தானா பேய் பார்த்தீங்கன்னா அந்த மெழுகுவர்த்திலாம் ஏற்றுற மாதிரி சூப்பராகவே இருக்கும். நைட் டைமில் இந்த மாதிரி யாரையா வச்சு பார்த்தீங்கன்னா ப்ராங்க் பண்ணி பயன்படுத்தலாம். ஸோ சூப்பராகவே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது நீங்கள் உங்களோட சயின்ஸ் ப்ராஜெக்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ வாங்க இது நம்ம எப்படி ஒர்க் ஆகுது சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் இது எந்த பொசிஷனில் வைக்கணும்னா ஸோ அந்த ஒயர்லாங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தை ஸோ பின்பக்கமாக பார்த்த மாதிரி வைங்க. முன்னாடி பார்க்கும்போது அந்த மெழுகுவர்த்தி பார்த்தீங்கன்னா நார்மலாக எந்த மாதிரி இருக்கணுமோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி காயின் வைங்க. காயின் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும் மேலெலாம் பார்த்தீங்கன்னா புகை போகும். ஸோ புகை போயிட்டு வேட்டி பார்த்தீங்கன்னா அப்படி குப்புன்னு பற்றிக்கும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பார்த்தீங்கன்னா அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை பாய்.